வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான கிச்சன் கேஜெட்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் நிஞ்சா ஏர் ஃப்ரையர் மேக்ஸ். கொலன்னு கதையெல்லாம் பேசாமல் டேரெக்டாக அன்பாக்சிங் போட்டுடலாம். மார்க்கெட்டில் எவ்வளவோ ஏர் ஃப்ரையர் இருந்தோம், நான் ஏன் நிஞ்சா ஏர் ஃப்ரையர் வாங்கினேன், எந்த விதத்தில் இது மற்ற ஏர் ஃப்ரையரை விட சிறந்தது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த நிஞ்சா ஏர் ஃப்ரையர் எப்படி இருக்குது, இதோட லுக்கு, டிசைன், ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் எப்படி அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நிஞ்சா ஏர் ஃப்ரையர் ப்ரோ 6.2 லிட்டர் பேக்கேஜிங்கே நல்லா தான் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு நான் இந்த அவுட்டர் ரேப்பை பிரிக்கிறேன். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பிரித்து ஆக்சுவல் பாக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிஞ்சா ஏர் ஃப்ரையர் மேக்ஸ் ப்ரோ 6.2 லிட்டர்ஸ். பாக்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் தாய்லாண்டு. எம்ஆர்பி வந்து 14,990 போட்டிருக்காங்க. குக் அப் டு 60% லெஸ் தென் அன் அவன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. 6 கஸ்டமைசபிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் கிறிஸ்ப், ஏர் ஃப்ரை, ரோஸ்ட், பேக், டீஹைட்ரேட், ரீஹீட். சரி, ஓகே, இந்த பாக்ஸிங்கை பிரித்து இதுக்குள்ளே ஆக்சுவல் ஏர் ஃப்ரையர் எப்படி தான் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, இப்போ பாக்ஸிங்கை பிரித்து உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். நல்ல ஒரு சேஃபான பேக்கிங்காக தான் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே 2 புக்லெட் இருக்குது. அதில் ஒன்று வந்து நிஞ்சா ரெசிபி கைடு, இன்னொன்று யூசர் மேனுவல். அதை ஒரு மூலையில் வச்சுட்டு நம்ம மெயினான ஆளை பார்க்க போவோம். இந்த நிஞ்சா ஏர் ஃப்ரையர் மேக்ஸ் ப்ரோ அதை வந்து நல்லா கவர் பண்ணி தான் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க. இதை வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், மேலே ஒரு தெர்மாக்கோல், அடியிலையும் ஒரு தெர்மாக்கோல் ஆக்சுவலாக இருக்குது. அதுக்கு இடையில நம்மளோட ஏர் ஃப்ரையர் ப்ளேஸ் ஆகிருக்குது. இதையும் நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு தான் வச்சுருக்காங்க. சரி, இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்து பார்ப்போம். வெயிட்டு நல்லா ஒரு 6 கிலோ இருக்கும் போல் இருக்குது. நல்ல வெயிட்டாகவே இருக்குது. கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். 6.1 kg ஆக்சுவல் வெயிட்டு. அவுட்டர்லேயும் ஒரு பிளாஸ்டிக் ரேப்பிங்கோடு தான் வந்திருக்கு. இதையும் நான் இப்போ பிரிக்க போகிறேன். எந்த சைடு ஒட்டியிருக்காங்கன்னே தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அடியில் தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி இந்த அவுட்டர் ரேப்பையும் பிரித்தாச்சு. பட்டன்ஸ்லாம் நல்லா சாலிடாக இருக்குது. பவர் பட்டன், ஸ்டார்ட் பட்டன், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பட்டன், டைம் கண்ட்ரோல் பட்டன், அப்புறம் ப்ரீஹீட் மோடு. இது வந்து மேட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் அலுமினியம்னு போட்டிருக்காங்க. இன்னர் ட்ரே வந்து மேட் ஆஃப் அலுமினியம். இப்போ இன்னர் ட்ரேயை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது உள்ளேயும் ஒரு அட்டை வச்சுருக்காங்க. அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்கு ஒரு லேயர் வச்சுருக்காங்க. இந்த ஏர் சர்க்குலேஷன் லேயருமே ஆக்சுவலாக ரிமூவபிள் தான் இந்த ஏர் ஃப்ரையரில். அந்த ட்ரேயையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து மேட் ஆஃப் அலுமினியம் அண்ட் நான்ஸ்டிக் கோட்டிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அதை நான் மறுபடியும் இன்சர்ட் பண்ணி ட்ரேயை உள்ளே தள்ளி விட்டுட்டேன். இப்போ நான் அவுட்டர் ஓவர் வியூ காட்டுறேன், அதையும் பாருங்கள். இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 240 டிகிரி செல்சியஸு அண்ட் வந்து 2000 வாட்ஸ் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏர் ஃப்ரையர் தான் இது. 40 டிகிரி செல்சியஸில் 1200 ஆர்பிஎம்லையும் 240 டிகிரி செல்சியஸில் 2600 ஸ்பீட் ஆர்பிஎம்லையும் இது சுற்றக்கூடியது. இது வந்து பேக் வீவு, ஒரு ஏர் வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை வந்து 16 ஆம்ஸ், பெரிய ப்ளக் பாயிண்ட்டு, சின்ன ப்ளக் பாயிண்ட்டில் போட முடியாது. இது ஸ்க்ரீனில் தெரியிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஏர் ஃப்ரையர் ரெசிபிஸை அன்லாக் பண்ணலாம். ஏர் ஃப்ரையருக்கான கம்பேரிசன் வீடியோ வேணும்னா கம்பேர் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வரட்டா மக்களே.